ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பெட் அண்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம நல்ல சமாரியன் கதை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு நாள் ஒருத்தர் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டு இருக்கும்போது திருடங்க எல்லாம் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரோட ட்ரெஸ் எல்லாம் திருடி அவரை அடிச்சு உதச்சி அங்கேயே போட்டு போயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்டா அந்த வழியா ஒரு ஆசாரியன் வந்தாரு. அவரு அந்த அடிபட்டு கிடந்தவரை பார்த்தும் பார்க்காத மாதிரியே கண்டுக்காம போயிட்டாரு. ரெண்டாவதா லேவியன் ஒருத்தர் வந்தாரு. அவரும் அந்த அடிப்பட்டவரை கண்டுக்காம அப்படியே வேற பக்கமா விலகி போயிட்டாரு. கடைசியா சமாரியன் ஒருத்தர் அந்த வழியா போகும்போது அவரை பார்த்து அவர் மேல இறக்கப்பட்டு கிட்ட வந்து அவருக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் திராட்சை ரசம் எண்ணெய் ஊத்தி அவருக்கு கட்டு போட்டு விட்டு அவர் வந்த கழுத மேல ஏத்தி அவரை ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க வச்சு நல்லா பாத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த ஆசிரமத்தை பாத்துக்கிற ஹெட்டு கிட்ட 2 ரூபாய் கொடுத்து இவரை நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கு மேலேயும் செலவாச்சுன்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா குட்டீஸ், ஒருத்தங்களோட அறிவோ இல்ல பணமோ அவங்கள பெரிய ஆளா காட்டாது. அவங்களோட அன்பு இரக்கம்தான் அவங்கள உயர்த்தி காட்டும். நம்மளும் அந்த முதலாவதா வந்த ஆசாரியன் அங்கிள் மாதிரியும் ரெண்டாவதா வந்த லேவியன் அங்கிள் மாதிரியும் இல்லாம மூணாவதா வந்த சமாரியன் அங்கிள் மாதிரி இருந்தாதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நம்ம அந்த சமாரியன் அங்கிள் மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்?